கோச்செங்கட் சோழ நாயனார் அவர்களுடைய வரலாறை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பருந்து ஒன்று புறாவை துரத்திக்கிட்டு வர்றதை பார்த்து அப்புறா வந்துட்டு சிபி சக்கரத்திடம் அடைக்கலம் புகுந்திருக்கு. சிபி சக்கரவர்த்திகிட்ட அப்புறாவுக்கு எடைக்கு எடையா தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்தாரு. ஆனாலும் அந்த எடை கரெக்டாக வரல அப்படின்றனால தன்னையே அந்த எடைக்கு எடையா வைத்தவர் தான் அந்த சிபி சக்கரவர்த்தி. அவரோட வழியில் வந்தவர் ஆட்சி செய்து வரும் சோழ நாட்டில், அதாவது சந்திரன் வழிபட்டு சாபம் நீங்க பெற்ற திருத்தலம் ஒன்று இருக்கு. நீரூற்று உள்ள இடத்துல வெண் நாவல் மரத்தோடைய கீழே சுயம்பு மூர்த்தியான சிவலிங்க திருமேனிக்கு வெள்ளை யானை ஒன்று தினமும் தன்னோட தும்பிக்கையால் தண்ணி இழிட்டு பூங்கொத்துணையை வச்சுட்டு டெய்லி பூஜை பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வரும்போது சிலந்தி ஒன்று தன்னுடைய வாயால் ஒரு வலை கட்டியிருக்கு. எதுக்குன்னா சிவலிங்கம் மேலே வெயில் படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சிலந்தி வலையை ஒன்று கட்டிக்கிட்டு வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா யானை டெய்லி பூஜை பண்ணும்போது அதில் மேலே பட்டு அது அந்து போயிருக்கு. இன்னொன்று ஏதோ ஒரு எச்சில் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தும் விட்டுருக்கு. அப்போ அதை சிலந்தி பார்க்குது. ஃபஸ்ட்டு தடவை கட்டியிருந்தப்ப நீ தெரியாமல் தான் எடுத்து விட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்போ வேணும்னே பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா சிலந்தி அந்த யானையோட தும்பி கைக்குள்ளே உள்ளே போய் அதை கடித்து அந்த வலி தாங்க முடியாமல் யானை தன்னோட தும்பிக்கையை கீழே போட்டு அடின்னு அடித்து அதே இடத்துல இறந்து போயிடுச்சு. அப்படி அடித்ததில் சிலந்தியும் இறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி நமக்காக ஒரு விஷயம் பண்ண போய் இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் யானைக்கு வீடு பேர் கொடுத்துட்டார். அதாவது முக்தி கொடுத்துட்டு சிலந்தியை ஒரு சோழர் குலத்தில் போய் பிறக்கிறதுக்கு அவர் அருள் பண்ணியிருக்காரு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழர் குல மன்னரான சுபதேவன் அப்படின்றவருடைய மனைவிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இறந்திருக்கு. இதை பார்த்த இந்த சிவபெருமான் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்களுக்கு இந்த சிலந்தி போயிட்டு குழந்தையா பிறக்கணும், அதாவது சிலந்திக்கு மறுபிறவியா ஒரு மனித ரூபம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சவர் அவங்களோட வயிற்றுல கருவா அனுப்பியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா கமலவதி, அதாவது அந்த சுபதேவன் அவர்களுடைய மனைவி பேர் கமலவதி, அவங்க நிறைமாதம் வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் குழந்தை பிறக்கிறதுன்றது நிறைவேற போகுது அப்படின்னு ரொம்பவே எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு 22 நிமிஷம் கழிச்சு மட்டும் இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா 3 உலகத்தையுமே ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அது ஒரு சிறந்த குழந்தையா விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமலவதி அம்மையார் என்னை தலைகீழ கட்டி தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா குழந்தை பிறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ கட்டி தொங்க விட்டுருந்தாங்களாம். அதே மாதிரி அவர் சொன்ன நேரம் வந்ததுக்கப்புறம் இறக்கி விட்டுருக்காங்க. இறக்கி விட்ட அடுத்த செகண்டே அந்த குழந்தையும் பிறந்துருது. ஆனால் பிறக்கும்போது சிவந்த கண்ணோட பிறந்துச்சான். அதனால கோச்செங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமலவதி அம்மையார் பேர் வச்சுட்டு இறந்தும் போயிடுறாங்க. இந்த செங்கூர் அந்த செங்கண்ணை கொண்ட அந்த செங்கண்ணாவுக்கு அவருடைய அப்பா, அதாவது அரசராக இருக்கார் இல்லையா அந்த சுபதேவன், அவர் தன்னுடைய பையன் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு மணிமகுடம் சுட்டி இந்த ஊரையே ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமானை நினச்சி காட்டுக்கு தவம் பண்ண போயிட்டு சிவபெருமானுடைய திருவடியமும் அடைஞ்சிடுறாரு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறந்த கோச்செங்கண்ணா இருக்கார் இல்லையா, அவர் அவருக்கு தெரியுது முன்பிறவியில நம்ம சிலந்தியா பிறந்தோம், நம்மளை கடவுள் இதுக்காக நம்மளை திருப்பி படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லாட்சி புரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய சிவாலயங்களை எழுப்பியிருக்காரு சிவபெருமானுக்காக. அதே மாதிரி அந்த சிலந்தியா இருக்கும்போது போயிட்டு ஒரு கூடு கட்டுச்சு இல்லையா, அந்த சுயம்புலிங்கத்துக்கும் ஒரு பெரிய கோயில் எழுப்பியிருக்காரு. இதே மாதிரி அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சிவனடியார்களுக்கு உதவி பண்ணணும், நிறைய சிவாலயங்களை எழுப்பணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய கனவாக இருந்திருக்கு. அதே மாதிரி சிதம்பரத்துக்கு போயிருக்காரு. அங்கே போய் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு அவங்கள நல்லா தொழுது போற்றிட்டு அங்கே உள்ள அந்தணர்களுக்கு நிறைய மாளிகைகளும் கட்டி கொடுத்துட்டு அவர் சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது.